வெல்கம் டு மினிமோர் தமிழ் சேனல். இந்த என்னவோ மாதிரி இருக்கின்ற வாசகம் நம்முடைய சுற்றத்துல தினந்தோறும் நாம கடந்து போற மிக சரளமான வாக்கியங்கள்ல ஒண்ணு. ஆனா அது சாதாரண வாசகம் தானா? எப்பவாவது யோசிச்சதுண்டா? மனிதனுக்கு தேவைகள்ன்றது தினந்தோறும் வேறுபட்டுக்கிட்டே இருந்தாலும் அதோட வகைகள்னு பார்த்தா அது ரெண்டே ரெண்டு தான். தெரிந்த தேவைகள், தெரியாத தேவைகள். இதுதான் நமக்கு வேணும்னு சொல்ல தெரிஞ்சா அதான் தெரிந்த தேவை. உதாரணத்துக்கு நமக்கு பசிச்சா சாப்பாடு வேணும்னு கேட்கிறோம் இல்லையா? அதுதான் தெரிந்த தேவை. அதுவே நமக்கு ஒண்ணு தேவை, ஆனா அது என்னன்னே சொல்ல தெரிலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியாத அல்லது நீங்கள் உணராத தேவைகள்னு சொல்றோம். பெரும்பாலான நேரங்கள்ல இந்த என்னவோ மாதிரி இருக்குன்னு தோன்றதுக்கு உங்களோட காட்சிப்படுத்த முடியாத எண்ணங்கள் தான் காரணம். இதுதான் நாம வெளிப்படுத்த முடியாத குழப்பங்களா உருவாகுது. கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இதுக்கு சிறந்த தீர்வு உங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்களா மாத்துறது தான். ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க. என்னவெல்லாம் உங்க மனசுல வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கூட ஒற்றுப்பிழை, இலக்கண பிழைன்னு எதுவும் பார்க்காம வார்த்தையா கொட்டுங்க. அந்த எழுத்துக்களை பொறுமையா எடுத்து படிங்க. அப்பையும் புரியலைன்னா 2 அல்லது 3 தடவை தொடர்ச்சியா படிங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்கன்றது உங்களுக்கே வெட்ட வெளிச்சம் ஆயிடும். இல்ல எனக்கு இதையெல்லாம் செய்ய நேரமே இல்லை, எனக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு, ஆனா நான் இப்போ ஆபீஸ் போயே ஆகணும், நான் இப்போ காலேஜ் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க அன்றாட வழக்கங்களில் இருந்து ஒரு சின்ன மாறுதலை மட்டும் செய்யுங்க. நீங்க செய்யற வழக்கங்களில் இருந்து கொஞ்சம் வேறுபடுங்க. உதாரணமா சொல்லணும்னா, நீங்க வழக்கமா ஆபீஸுக்கு போறது ஒரு ரூட்னா கொஞ்சம் வேற ரூட்ல இன்னைக்கு போய் பாருங்க. அது கொஞ்சம் அதிக தூரமா இருந்தாலும் பரவாயில்லை. தினமும் காலையில உடற்பயிற்சி பண்றது உங்க வழக்கம்னா வழக்கமா செய்யற பயிற்சிகளுக்கு பதிலா வேறு விதமான உடற்பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருந்தாலும் புதுசா கேட்கிற மாதிரி பேசி பாருங்க. அவங்க சொல்ற கதைகளை பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. எதுவுமே செய்யாம ஒரு மரத்தடி நிழல்ல நின்னுகிட்டு அண்ணாந்து வானத்தை பாருங்க. இந்த செல்போன், டிவி மாதிரியான நச்சரிப்புகள் எல்லாத்தையும் துண்டிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வடிவேல் மாதிரி சும்மா உட்கார்ந்துருங்க. இன்னைக்கு குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாரும் சரளமா பயன்படுத்துற அடுத்த வார்த்தை ஸ்ட்ரெஸ். ஒரு தசாப்தத்துக்கு முன்னாடி வர வெறும் வேலைப்பளுவை மட்டுமே குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்ல இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையை கடத்துறதுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள எப்படி உருவாகுது? ஒரே விஷயத்தை பலவாரா சிந்திக்கும் போது நம்ம மூளை களைப்படைகிறத தான் நாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். நிச்சயமில்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கும் போதுதான் மன அழுத்தம் வரும். நிச்சயமில்லாத விஷயங்கள் நடந்தா மட்டும்தான் அது நிகழ்வு. நடக்கிற வரை அது வெறும் கணிப்பு, அவ்வளவுதான். இந்த மாதிரியான வெற்று கணிப்புகளுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை இரையாக்காதீங்க. இந்த உலகம் அழகானதும் இல்ல, ஆச்சரியமானதும் இல்ல, அது ரொம்பவே இயல்பானது. உலகத்தை நாம இயல்பா பார்க்கிற வரை அது நமக்கு மிகப்பெரிய ஆசானா இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும். நாம எப்போ அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்து அது நம்ம கண்களுக்கு ஒரு வெறிநாயா தென்பட ஆரம்பிக்கும். வெறிநாய் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம கண்ணுல பாக்குறவங்க எல்லாத்தையும் கடிச்சு கொதரும். அதே மாதிரி இந்த உலகத்தை பார்த்து நாம பயப்பட ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம வாழ்க்கை பூராவும் நாம பார்க்கறது எல்லாமும் எதிர்மறையா தென்பட ஆரம்பிக்கும். நேர்மறை எண்ணங்கள் சுத்தமா நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சு போயிடும். ஒரு நாள் கோழி குஞ்சுகள் எல்லாம் தன் தாய் கோழியோட இறை தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்த ஒரு பாம்பு ஒரு குஞ்சை விழுங்கிடுது. கொஞ்ச தூரம் கடந்து சென்ற அந்த பாம்பை வானத்துல வட்டமிட்டு இருந்த பருந்து ஒண்ணு இரையாக்கிக்குச்சு. பருந்து பறக்கிறத அடர் காட்டுக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேடன் அந்த பருந்தை நோக்கி அம்பு விட பருந்து கீழே விழுந்து சாகிறதுக்கும் பக்கத்துல இருந்த புலி வேடனை அடிக்கிறதுக்கும் நேரம் சரியா இருந்தது. இதுதான் இயற்கையோட இயல்பு. இந்த இயல்புக்கு பயந்துகிட்டு, இந்த இயல்பை புரிஞ்சுக்காம நாம வேட்டைக்கு போனா நம்மள புலி அடிச்சிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தா அவன் சாகுற அந்த நாள் வரைக்கும் எந்த வேட்டையும் ஆடி இருக்க மாட்டான். மாறா பசியிலே எப்பயோ செத்திருப்பான். இதே கதையில இத்தனை சம்பவங்களையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு வேடன் ஒரு பாடம் கத்துக்கிட்டான். முதல்ல நம்ம இறைக்கு குறி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்காவது இரையாக போறோமா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு குறி வைக்க ஆரம்பிச்சான்.
அவ்வளவுதான் வாழ்க்கை பாடம். முயற்சி செய்ய நாம தயங்கிட்டோம்னா நம்ம ஆற்றல் நமக்குள்ளேயே முடங்கி போயிடுது. நம்ம ஆற்றல் என்னன்னு நமக்கே தெரியாமல் போயிடுது. அது நம்மளை படைச்ச இந்த இயற்கைக்கே நாம செய்யற துரோகம் இல்லையா? ஒரு புத்த மத ஜென் கதையை இங்க சொன்னா பொருத்தமா இருக்கும்னு தோணுது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் ஏரிக்கரையில மீன் பிடிக்கிறதுக்காக போறான். அந்த ஏரிக்கரையில் மீன் பிடிக்க போன அந்த பையன் ஏதோ ஒரு மூலையில முனங்கல் சத்தம் வர்றதை கவனிச்சுட்டு அந்த பக்கம் போய் அது என்ன சத்தம்னு பார்க்கறான். அங்க ஒரு முதலை வலையில மாட்டிக்கிட்டு வெளியே வர கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதை பார்த்த சிறுவன் பரிதாபப்படுறான். ஆனா பக்கத்துல போக பயம். சிறுவனை பார்த்த அந்த முதலை சிறுவன் கிட்ட அழுது கண்ணீர் வடிக்குது. என்னை எப்படியாவது இந்த வலையிலிருந்து காப்பாத்துன்னு கெஞ்சுது. ஆனா அந்த சிறுவன், உன்னை விடுவிச்சா நீ வலையிலிருந்து வெளிவந்த அடுத்த நிமிஷமே என்னை சாப்பிட்டுடுவ, எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்றான். முதலை அந்த சிறுவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குது. சத்தியமா நான் உன்னை சாப்பிட மாட்டேன், நம்பி என்னை காப்பாத்து அப்படின்னு. இறக்கப்பட்ட சிறுவன் அந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கிறான். முதலையோட தலைப்பகுதி மட்டும் வலையிலிருந்து வெளிவந்த உடனே அடுத்த நொடியே அந்த சிறுவனோட காலை கவ்வி இருக்க ஆரம்பிச்சிடுது. சிறுவன் பயத்தோடையும் சோகத்தோடையும் முதலைய பார்த்து கேட்கிறான், இது நியாயமா? உன் சொல்லு மேல நம்பிக்கை வச்சுதானே நான் உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ என்னையே கொல்ல பாக்குறியே. அதுக்கு முதல்ல சொல்லுது, இதுதான் இந்த உலகம், அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்குது. முதலையோட இந்த செயலை கொஞ்சமும் ஏத்துக்க முடியாத அந்த சிறுவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பறவை கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், இந்த முதல்ல சொல்ற மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அந்த பறவைகள் கூட்டம் சொல்லுது, நாடு விட்டு நாடு பறந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு கூடு கட்டி முட்டைகளை மரத்துல இட்டுட்டு போனா நாங்க சாயங்காலம் திரும்பி வர்றதுக்குள்ள கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பாம்புகள் அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால அந்த முதல்ல சொல்ற மாதிரி இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறுவனுக்கு திருப்தி படல. பக்கத்திலேயே ஒரு கழுதை நிக்குது. அந்த கழுதையை பார்த்து கேட்கிறான், இந்த முதல்ல சொல்ற மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையான்னு. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட எஜமானன் என் மேல என் எடைக்கு நிகரா அதுக்கும் மேல சுமையை தூக்க வச்சான். நானும் அதை செஞ்சேன். அப்பெல்லாம் பாசமா பார்த்துக்கிட்ட என்னோட முதலாளி எனக்கு வயசானதும் சுமை தூக்குற திறன் குறைந்ததும் என்னைய அவுத்து விட்டுட்டாரு. அதனால இந்த முதல்ல சொல்ற மாதிரி இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறுவனால இன்னமும் ஏத்துக்க முடியல. பக்கத்துல இருக்கிற ஒரு முயலை பார்த்து இந்த முதல்ல சொல்ற மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையான்னு கேட்கிறான். அதுக்கு முயல் சொல்லுது, இல்ல, இந்த முதல்ல போய் சொல்லுது, இது உலகமா இருக்க வாய்ப்பே இல்லை, இது வாழ்க்கை கிடையாதுன்னு அந்த முதலைய பார்த்து முயல் சொல்லுது. முதலைக்கு கோபம் வந்துருச்சு. வாயில் இருந்த பிடியை கொஞ்சம் கூட தளர்த்தாம இன்னும் நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்குது. உனக்கு இந்த வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? நீ ஒரு சின்ன ஜந்து, நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குது. முயல், நீ என்னமோ சொல்றன்னு தெரியுது, ஆனா உன் வாயில அந்த பிடி இருக்கிறதுனால என்னால சரியா கேட்க முடியல, எங்க அதை விட்டுட்டு தைரியமா சொல்லு பாப்போம். அதுக்கு முதலை சுதாரிச்சுக்கிட்டு, இப்ப நான் இந்த பிடியை விட்டா இந்த சிறுவன் ஓடிடுவான், என்னுடைய சாப்பாடு போயிடும், அதனால என்னால விட முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெரும் சத்தத்தோட சிரிச்ச முயல், உன் வாளோட பலம் என்னன்னு உனக்கே தெரியலையே, உன் வாளால ஒரு அடி அடிச்சேன்னா போதும், யாரா இருந்தாலும் சுருண்டு விழுந்துடுவாங்க, இந்த சிறுவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்ல, சரிதான் அப்படின்னு யோசிச்ச முதல்ல தன்னுடைய பிடியை தளர்த்திட முயல் சிறுவனை பார்த்து பெரும் சத்தம் கொண்டு, ஓடிடு ஓடிடு, இங்க நிக்காத அப்படின்னு கத்துது. சிறுவன் இதுதான் சமயம்னு முடிஞ்ச அளவுக்கு வேகம் எடுத்து ஓடுறான். முதலை அவனை வாளால அடிக்கலாம்னு முயற்சி செய்ய, அப்பதான் முதலைக்கு புரியுது, தன்னோட தலை மட்டும்தான் வலையிலிருந்து விடுபட்டு இருக்கு, அதுக்குள்ள அவசரப்பட்டு அவன் காலை கவ்விட்டோம்னு. இப்ப அந்த முயல் சொல்லுது, இப்ப தெரியுதா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. தப்பிச்சு போன அந்த பையன் வேக வேகமா ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள இருந்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து அந்த முதலையை கொன்னுடுறான். இந்த கதை விளையாட்டுத்தனமா நமக்கு வாழ்க்கை பாடத்தையே நடத்திட்டு போகுது. நீங்க முயற்சி செய்ய தயாராகும் போது உங்களுக்கு உதவி செய்யவே இந்த இயற்கையும் தயாராகுது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்ற வள்ளுவர் வாக்குக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா இந்த என்னவோ மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மாறி எனக்குள்ளேயும் என்னவோ இருக்கு அப்படின்ற தன்னம்பிக்கையும் கர்வமும் உண்டாகும். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி, வணக்கம்.